Good morning. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா a body is projected horizontally with speed 5 meter per second from height h takes 8 seconds to reach the ground. The time takes to cover the first 1/4 of the height. The time takes to cover the first 1/4 of the height. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்ம மேலேருந்து ஹாரிசாண்டலாக த்ரோ பண்ணுறப்ப அது தரையை வந்து தொடுறதுக்கு 8 செகண்ட் எடுத்துக்குது. அப்போனா அதோட ஹைட்டு முழுசுக்கும் கிராஸ் பண்ண 8 செகண்ட் எடுத்துக்குது. அப்போ அதில் 1/4 அதாவது h/4 அளவுக்கு அது ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இதான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஹாரிசாண்டலாக த்ரோ பண்ணோம் அப்படின்னா அதோட வெர்டிக்கல் வெலாசிட்டி uy வந்து 0 இருக்கும். அதே சமயத்தில் அதோட ஹாரிசாண்டல் வெலாசிட்டி ux = 5 மீட்டர் பர் செகண்டுன்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் 2 அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா y = ut + 1/2 at². அப்போ இனிஷியல் வெலாசிட்டி uy வந்து இந்த இடத்துல 0, டைம் எடுத்துக்கிறது 8 செகண்டு. அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் 1/2, ஏக்கு பதிலாக 10, அப்புறம் டீக்கு பதிலாக 8 போட்டோன்னா h = 5 × 64 அப்படின்னு வரும். அப்போ h = 320 மீட்டர். இப்போ t = 8 செகண்டுக்கு இது கவர் பண்ணக்கூடிய மொத்த ஹைட்டு வந்து 320 மீட்டர். அப்போ இதில் 1/4 அப்படின்னா h/4 அளவுக்கு என்ன ஃபார்முலா அதெல்லாம், h/4 = uyt + 1/2 at². அப்போ t என்ன, இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ hங்கிறது 320/4, அடுத்து h 320/4 = இது வந்து 0, அப்போ 0 × t 1/2, ஏக்கு பதிலாக 10, அதுக்கப்புறம் t நமக்கு தெரியாது, இதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் 320/4 80, இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ இங்கே 2ஐயும் 10ஐயும் அடித்தோம் 5, அப்போ 5t² வரும். அப்போ t² = 16 வரும். அப்போ t = 4 செகண்ட். ஸோ இதான் வந்து ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணி நம்ம நீட்டில் முழு மதிப்பெண்ணையும் பெற முடியும். தேங்க்யூ.